அஸ்ஸலாமு அலைக்கும். தற்பொழுது சாய்ந்தமர்ந்து பொலிவேரியன் அன்பிட்ட பகுதியில் ஜனாசா கிடைத்துள்ளது என்ற திருப்திகரமான செய்தி எழுந்துள்ளது. இன்னும் சொற்ப நேரத்தில் அவ்விடத்திற்கு சென்று நேரலை ஊடாக உங்களுக்கு அறிய தர காத்திருக்கின்றேன் என்ற செய்தியை தெரிவித்துள்ளது திட்டமாக. விடாமுயற்சியின் பலன் வெற்றியை தரும் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை. எங்கால நவீன ஜனாஜா இப்போ இருக்கிற கொடுத்தாச்சா அனுப்பியாச்சா? தற்போது ஜனாசா மீட்பு பணியினர்களிடமிருந்து சம்மாந்துறை வாகனங்களில் ஜனாசா அனுப்பப்பட்டுள்ளது என்ற செய்தி கிட்டியது. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பின் சகோதரர்களே, இன்னும் ஜும்மாவுக்குரிய நாளாக நேரமாகின்றது. இத்தோடு ஜும்மாவுக்காக நாங்கள் எங்களுடைய தேடுதல் பணியினை நிறுத்தி இருக்கின்றோம். கடந்த 4 நாட்களாக எங்களோடு காரதீவு சமூகம், அதேபோன்று மாளிகைக்காடு சாய்ந்தமருது ஜனாசா அமைப்பு, பாதுகாப்பு படையினர், அதேபோன்று போலீஸ், நேவி உட்பட சகலரும் இணைந்து இந்த தேடும் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரை 7 ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு ஜனாசா மீட்க வேண்டிய நிலையில் இன்று சுபஹ் தொழுகைக்கு பிற்பாடு தொடங்கப்பட்ட எங்களுடைய மீட்பு பணி இப்பொழுது ஜும்மா தொழுகைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து அடுத்த கட்ட பணியாக எங்களுடைய தேடுதல் பணி தொடர இருக்கிறது. கிட்டங்கியிலே ஒரு மீட்கப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்தது. அங்கு மீட்கப்பட்ட சடலம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் பாண்டிரப்பிலே திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 44 வயதுடைய ஒரு சகோதரருடைய தமிழ் சகோதரருடைய ஒரு உடலம் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தகவல் கிடைத்திருக்கின்றது. இங்கு மட்டுமல்ல, நட்பட்டி மீனையைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் மீனவர்கள் இங்கு வலை விட்டு கட்டி அந்த ஜனாசாவை தேடுகின்ற பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பிரார்த்தியுங்கள். இது ஜும்மாவுடைய முக்கியமான ஒரு சிறந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜும்மாவிலே அந்த கடைசி ஜனாசா அந்த பெற்றோர்களுடைய கண்களிலே பட்டு அவர்களுடைய கைகளால் நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்று சொன்னால் 7 ஜனாசாக்களை அடக்குவதை அந்த தகப்பன் கண்முன்னால் நான் கண்டிருக்கின்றார். என்னுடைய குழந்தையை நான் அடக்கிவிட மாட்டேனா என்ற அந்த ஏக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய் தந்தையர்களுடைய அந்த ஏக்கம் நிறைவேறுவதற்காக எல்லாம் அல்ல அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இங்கு தேடுதல் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சகோதரர்களின் கண்களுக்கு அந்த ஜனாசா புலப்படுவதற்காக நீங்கள் இருகரம் ஏந்தி துவா கேட்குமாறு உங்களோடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, இன்று இன மத வேதங்களை கடந்து எல்லா தமிழ் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனாசாவை மீட்கின்ற நடவடிக்கையில் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பணி ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து இடம்பெறும். அதுவரை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஹமாஸ் அஹமத். நான் இறக்காமத்தை பிறப்பிடமாக கொண்டு தற்போது நிந்தவூர் காசிபுல் மரபு கல்லூரியில் 6 வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன். தற்காலிகமாக நடந்த சம்பவம் என்னவென்றால், மதரசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனைத்த இதன் காரணமாக மதரசாவில் தற்காலிகமாக விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது.
அதனூடாக நிர்வாகம், முஸ்தாத்மாரு, இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசூராவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு. வழங்கி மதரசாவால நிர்வாகத்தாலேயே ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. தனியார் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர்கள் கூறிய பதில் என்னவென்று சொன்னால், அவர்கள் காரறிவு ஜங்ஷன் ஆடிய கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போக விட மாட்டார்கள், அதிலிருந்து டிராக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு கருத்து தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்கு ஏற்ப நிர்வாகம், உஸ்தாத்மார் மற்றும் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார். அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அவருக்கு போக தயாராக இருந்த டிராக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினோம். முதல் ட்ரிப்பில் 6 பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிட்டு, இரண்டாவது ட்ரிப்பில் ஒரு 10 பிள்ளைகள், அதாவது நிறைய கருத்துகள் வெளியிருந்துச்சு. 13, 14 இப்படிலாம் நிறைய கருத்து வந்துச்சு. ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் 10 பிள்ளைலாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு சென்றார்கள். போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியோ 10 பிள்ளைலாம் தண்ணியில் விழுந்தார்கள். விழுந்ததை நாங்கள் அடுத்தறி போகிறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களோட கண்ணில் அப்படி கண்டதன் காரணமாக இந்த மனம் தாங்கலை. கதை வருது எனக்கு, நீ கதை வருது, நாங்கள் கதை வருது இல்லைம்மா, நீ கதை வருது இல்லைங்கால 10 பிள்ளைகள் தண்ணியில் தாழ்ந்து இப்படி கத்தி கத்தி போய் உள்ளே ஒருத்தரும் போய் இவ்வளோ சனம் நின்ற இந்த டிராக்டரில் பைக் ஏற்றி வந்து 2 பொடியமாரு கோலையா எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்து போகிறாங்க. ஒருத்தரும் காப்பாற்றலை. நிறைய சனம் நின்றுச்சு. எங்களோட அதிபர் ஓடி போய் அவரது நின்று அந்த ஆமி போஷத் மாட்ட போய் கையெடுத்து, அவர் சிங்களம் தெரியா, அவர் கையால் கும்பிட்டு போய் காப்பாற்றுங்க எங்களோட பிள்ளைகள் அப்படி செல்றாங்க. எல்லாரும் சும்மா இருந்தாங்க. எங்களோட மனசு கேட்கல. நான் துப்பா களை தெரிஞ்சுட்டு ஓடி போய் தண்ணியில் பாஞ்சி 2 பிள்ளைகள் என்னால் காப்பாற்ற முடிஞ்சு. 2 பிள்ளைகளை தான் நான் காப்பாற்றினேன். மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சேன். அந்த பிள்ளைகளை காப்பாற்றக்குள்ள மைக்க பிள்ளைகள் என் பேரை சொல்லி கூப்பிடுதுயா, எனக்கு பேரை சொல்லி காப்பாற்றின்னு கூப்பிடுதுமா. அம்மா இந்த பேரை சொல்லி அந்த பிள்ளைகள் கூப்பிடுது. எனக்கு காதல கேட்டனா எனக்கு தூக்கமும் போயில்லம்மா. என்னமோ அப்போ தண்ணியிலேருந்து போயிட்டு தண்ணி கடும் போக இழுத்து தண்ணியில் போயில யாரும் போக மாட்டாங்க நம்பி அந்த தண்ணியில். எனக்கும் என்னதான் தைரியம் அல்ல தந்தாண்டு தெரியா, அந்த தண்ணியில் எனக்கும் அப்படி ஒரு தைரியம் வந்து பாஞ்சி போனேன். கடும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில் போகக்குள்ள. கடும் உள்ளுவையும் அடியும் அந்த கம்பியில் எந்த கம்பியில் கடுமையாக ட்ரை பண்ணி நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி செஞ்சு நானும் நீச்சல் அடிச்சு பார்த்துனேன். அந்த நீச்சல் அடிச்சு நீச்சல் பெரிய அந்த தண்ணியில் அப்படி போயிடுச்சு. இனி நானும் என்ன மனசை தளர விட்டேன். நம்ம போகிற இடத்த போய் பார்ப்போம். பின்னால் அப்படியோ போய் எலும்பளவுக்கு போய் கடைசி வரைக்கும் போய் கல்மூன் அப்படி அந்த கோயில் அந்த சேத்து வழியை தான் போய் அப்படி போகலாம். மரங்கள் அம்பிடிச்சு அந்த கையில் பிடிவட்டு அப்படி தள்ள மாதிரி அங்காலங்கலேருந்து ஃபுல்லாக மேலே வந்து அவர்கிட்ட நின்றாக்கிட்ட கெஞ்சிக்கிறா, அவரோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலேயே அவர்கிட்ட நின்ற காரவி பாட்டி உதவி செஞ்சா. அவளை நான் நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறேன். மனசால செல்லையில அவளை நேராக சந்திக்கணும். நான் அவங்க தான் எனக்கு தயார் செஞ்சு ஒரு போட்டை எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய. எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம். எல்லாரும் முக்கியமாக போன பிள்ளைகள் அவ்வளோ பேர் வந்து வாசியங்க எங்களோட ஒன்றா கிடந்த எங்களோட உயிரோட கிடந்தவங்க அவன் எல்லாரும் நாங்கள் உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தோம்மா. எல்லாரும் வாசியங்க கட்டாயம் எல்லாரும். நான் இந்த இறக்காமத்தில் நான் என்ன காரணம்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சதால தான் நான் 2 பிள்ளைகளை காப்பாற்றினேன். நான் இறக்காமத்தில் வந்து எங்களோட குளங்களில் கொஞ்சம் அப்படி குளிக்க போனேன். எங்கள் தாய் தாப்பனுக்கெல்லாம் தெரியா, நான் தெரியாமல் தான் போகிறேன். போய் சும்மா குளிச்சு சாஞ்சி வந்து எனக்கு அதில் கொஞ்சமாக நீச்சல் தெரிஞ்சது தான். என்னால் இந்த 2 பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அளவு துணிச்சல் வந்துச்சு. அதனால் நான் இந்த குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு நீச்சல் கற்றுக்கிறது, தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கிறது மிக அவசியம் நான் வரதை கருதுகிறேன். அதனால் தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமான தேவைப்பாடு நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நெருப்பிலிருந்து எப்படி காப்பாற்றப்படணும், தண்ணியில் இருந்தால் தண்ணியில் எப்படி நாம் காப்பாற்றி கொள்கிறோம் தன்னை, இப்படி காற்றடிகள் நாம் எப்படி காப்பாற்றி கொள்ளணும், நம்மளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த கலைகளை பற்றி எல்லாரும் சம்பூர்ணமாக படிங்க.
கட்டாயமான இதில் செல்ல வர விஷயம் சொன்னா எங்கள் அந்த பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க, எல்லாரும் கையேந்தி எல்லாரும் கேளுங்க, பிள்ளைகள் சொர்க்கம் போகணுமா.